ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டாவது நாள் திருவிழாவிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் ஆண்டவருடைய பேராலே வருக வருக என்று வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நேற்று எல்லாம் நல்லா நடந்துச்சா? எல்லாம் ஓகேவா? யாரும் இறை வார்த்தையை கேட்டு மயங்கி விழுந்தீங்களா? என்ன விழலையா? யாரும் விழுந்த மாதிரி தெரியல. ஒரு புது சாமியார் ஒருத்தர் பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தார். அதுதான் அவருக்கு முதல் திருப்பலி. அதனால் அவர் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தார். அவர் பேப்பரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கையில் வச்சுருந்தார். அதை என்ன செஞ்சுவிட்டார், அங்கிக்குள்ளே பேண்ட்டுக்குள்ளே வச்சுவிட்டார். எடுக்க முடியல. சரி, ஆரம்பித்து போவோம், மண்டையில் இருக்கிறத வச்சு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். இதோ வருகிறேன் அப்படின்னார். அப்போ அவருக்குள்ள ஒரு சின்ன உணர்வு, அதே நம்ம இங்கேருந்து பேசணும், மக்களோட மக்களாக போய் பேசுவோமேன்னு சொல்லி மைக் எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டார். ஏன்னா எல்லோரும் முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. அதில் ஒரு வயசான பாட்டி வேறு முன்னாடி உட்காந்துருக்காங்க, பல்லு இல்லாத பாட்டி. புது சாமியார் நல்லா பேச போகிறாரு. அவர் அங்கே போய் சொன்னார், இதோ வருகிறேன் அப்படின்னார். பாருங்க, கூட்டத்தை பார்த்தோன்னையும் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த வார்த்தை தெரியல, மறந்துருச்சு. இறை வார்த்தை அடுத்தது என்னவோ போட்டிருக்கிறாரு, மறந்துட்டார். திருப்பி சொல்லி பார்ப்போமேன்னு சொல்லி இதோ வருகிறேன் அப்படின்னு திருப்பி சத்தமாக பேசினார். திருப்பி கொஞ்சம் சத்தமாக பேசி பார்த்தாரு, வரல. ஆனால் வேற ஒன்று வந்துருச்சு, மயக்கம் வந்துருச்சு. அவர் அந்த டென்ஷனில் அப்படியே வேர்த்து போய் தொபுக்கடின்னு விழுந்துட்டார் அங்கேயே. அப்போ விழுவும் பொழுது யார் மேலே விழுந்தார்? இந்த பாட்டி மேலே தான் விழுந்துட்டார். விழுந்து முடிச்சுட்டு அப்புறம் அவரை தூக்கி தண்ணி எல்லாம் தெளித்து புது சாமியை எல்லாம் உட்கார வச்சுருந்தப்போ பாட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கதை பார்த்தார். அந்த பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டார். பாட்டி மன்னிச்சிருங்க பாட்டி, உன் மயக்கம் வந்துடுச்சு, உங்கள் மேலே விழுந்துட்டேன். பாட்டி சொன்னிச்சான், ஒன்றும் கவலைப்படாத சாமி, நீ ஒன்றும் தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ தான் அப்போவே சொன்னில்ல, 2 தடவை சொன்னில்ல, இதோ வரேன்னு. நான் தான் கூறு கட்டவ, ஓரமாக போகாமல் அங்கேயே உட்காந்துருந்தேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் மயங்கி விழுந்துடாதீங்க. பிரசங்கத்தை கேட்டு யாரும் மயக்கம் வராது. ஆனால் பிரசங்கம் வச்சாலே சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மயக்கம் வந்துடுது. அதனால் கோயிலுக்கு தூங்க முடியாதவங்கலாம் கோயிலுக்கு வராங்க. எதுக்கு? அங்கே போனால் அவ்வளோதான் தூங்கிட்டு வரலாமே. தூங்குறதுக்காகவே வந்தவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பத்தியா, நான் தைரியம். பரவாயில்ல, இங்கேயாவது நல்லா தூங்குறீங்களே, அதுக்கு சந்தோஷப்படுவோம். அதனால் தூங்குறவங்க தூங்குங்க, கேட்குறவங்க கேளுங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், யூடியூப்லலாம் கேட்டிருப்பீங்க. எங்கள் அப்பா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஜெபம் நடக்கும் போதெல்லாம் தூங்கிடுவேன். அப்போ சொன்னாங்க ஒரு நாள், செபிக்கும் போதெல்லாம் நீ தூங்குறடா தம்பின்னாங்க. அதான்ப்பா, அந்த தூக்கம் எப்படி வருதுன்னே தெரியலப்பான்னு. அப்போ ஒரு விஷயம் சொன்னார், செபிக்கும் போது பிசாசு வாழை எடுத்து உன் வாயில் வச்சிடுது, நீ நல்லா சப்பிக்கிட்டே தூங்குற அப்படின்னார். அன்னைக்கு போச்சு என் தூக்கம். நீங்கள் தூங்குனா தூங்குங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க பூசை முடித்து வெளியில் போகும்போது சொல்லுவாங்க, ஆன்ட்டி அந்த வாள் உங்கள் வாயில் தான் 1 மணி நேரமாக இருந்துச்சு. இந்த பெருமைக்கு நீங்கள் சொந்தக்காரராக இருக்கணும்னா தூங்கி பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன சொன்னாலும் நான் தூங்குவேன் சாமி அப்படின்னு உறுதியாக இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். என்ன சொன்னாலும் நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு. பரவாயில்ல. அன்பு பிள்ளைகளை, கடவுள்கிட்ட நம்ம மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும். கவலையோட, வேதனையோட, கலக்கத்தோட வர தேவையில்லை. ஏன்னா கடவுள் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நற்செய்தியில் நம்ம வாசித்த இந்த வார்த்தைகள் பாருங்க. மரம் நல்லது அப்படின்னா கனியும் நல்லதாகத்தானே இருக்கணும். கனின்னா நம்முடைய செயல்கள், நம்முடைய வெளிப்பாடுகள் எல்லாமே. அப்போ மரம் கெட்டதுன்னா நம்முடைய செயல்களும் கெட்டதாக தான் இருக்கும். அப்படி சொல்லி மரத்தை அதன் கனியால் அறியலாம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் தீயவர்களாக இருக்கையில் உங்களால் எவ்வாறு நல்லவற்றை பேச முடியும்? எங்கே போயிட்டாங்க? பேச்சுக்கு போயிட்டாங்க, வார்த்தை. அப்போது நீ உள்ளுக்குள்ளே எல்லாம் தீமையாக வச்சுருந்தீங்கன்னா தீமை தான் வெளியில் வரும். எதை நீ சிந்திக்கிறியோ அதைத்தான் செயல்படுத்துவ. ஒரு ஃபிலாசபர் சொல்கிறாரு, கொஜித்தோ எர்கோ சும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ திங்க்
therefore I exist. நான் உயிரோடு இருக்கிறது நான் யோசிக்கிறேன், அதனால தான். இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கிறது எப்படி தெரியுது? நீங்கள் யோசிக்கிறீங்க, பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, செய்கிறீங்க. இதை வச்சு தான். அப்போது இதை வச்சு தான் நம்ம உயிரோடு இருக்கிறதையே இந்த உலகம் முடிவு பண்ணுது. அப்போது ஆண்டவர் இந்த இடத்துல நீ யோசிக்கிற அந்த யோசனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை தான் நீ யோசிப்ப. அதுதான் உன் வாயில் வரும் வார்த்தையா, அதுதான் உன் செயலாய் வரப்போகுது. அதனால் நீ எச்சரிக்கையாக இரு அப்படின்னு இன்னைக்கு இந்த எச்சரிக்கை செய்தியை நமக்கு கொடுக்குறாரு. நல்லவர்கள் என்ன செய்வாங்க? நல்ல கருவுள்ளத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பாங்க, வெளிக்கொணர்வர். தீயவரோ தீயவற்றை எடுத்து கொடுப்பாங்க. அப்போ நல்லவர் நல்லதை கொடுத்தா அது நல்ல விஷயந்தான். தீயவர்கள் தீயதை கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியுமா இது தீயது அப்படின்னு? தெரியாது. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க? நியாயப்படுத்துவாங்க. நான் எதற்காக இதை செஞ்சேன்னா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அதை நியாயப்படுத்துவாங்க. நியாயப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ இந்த சிறப்பான நாளில் இந்த 10 நாள், இந்த 9 நவநாள், எதற்கு இந்த 9 நாள் நவநாள் இப்படி வைக்க உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க? எதுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு சாமியை கொண்டுட்டு வரணும், அல்லது எதுக்கு ஒரு சிறப்பாக ஒரு குருவானவரை கொண்டுட்டு வந்து இங்கே இதெல்லாம் நடத்தணும் அப்படின்னா, இது ஒரு தியானம். தியானம்னா என்ன? ரெட்ரீட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ரெட்ரீட்டை அப்படியே கொஞ்சம் பிரித்து போட்டு பாருங்கள். RE ஒரு சின்ன கோடு போட்டு TREAT. இப்போ சொல்லுங்க பார்ப்போம். என்னடா இந்த ஆள் பிரசங்கம் வைக்க சொன்னால் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்து நிற்கிறாரு அப்படி திட்டுறீங்களா? ரெட்ரீட்டுக்கு ஸ்பெல்லிங்கை கொஞ்சம் பிரித்து சொல்கிறேன். RE போட்டு சின்ன ஒரு ஐஃபன் போட்டு TREAT. இப்போ எப்படி சொல்லுவீங்க? ரீட்ரீட்டு. இதுதான் தியானம். அப்போ நான் யார், நான் எப்படி இருக்கிறேன், என் பேச்சு, என் சிந்தனை, என் செயல், இதெல்லாம் கனி. இன்னைக்கு வாசிச்சேன் இல்லைங்களா? அதனுடைய கனியிலிருந்து அறியப்படும். அப்போ இந்த கனியாக இருக்கிற என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் திரும்பி பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஓட்டத்தில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது, தறிகட்டு ஓடவே கூடாது. கொஞ்சம் நேரம் நிற்கணும். அதுக்கு தான் வருடாந்திர தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் தியானத்துக்கு நீங்கள் போக முடியாது, குடும்பமாக போய் ஒரு இடத்துல இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டு தியானம் இந்த மாதிரி திருவிழாவில் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்போ இந்த திருவிழா நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களையே பரிசோதித்து பார்க்கணும். உங்களையே பரிசோதித்து பார்த்து நான் சரியாக தான் இருக்கிறேன்னா. நீங்கள் ஒரே ஆள் தான், ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்ணுவீங்க. ஒரு கணவனாகப்பட்டவர் அல்லது மனைவியாகப்பட்டவங்க கணவனுக்கு நல்ல மனைவியாக இருக்கணும், மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு முன்னாடி அந்த கணவன் எப்படி இருக்கிறாரு? பிள்ளைகளுக்கு முன்னாடி கணவனாக இருக்கிறாரா? அப்பாவாக இருப்பார். பிள்ளைகளுக்கு முன்னாடி மனைவி எப்படி இருப்பாங்க? அம்மாவாக மாறிடுறாங்க, ரோல் மாறிடுது. பார்த்தீங்களா? இப்போ நான் இருக்கிறேன், உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு பிரசங்கியார். என் பங்கில் நின்னா பங்கு தந்தை, என் நண்பர்களோட நின்னா நான் ஒரு நண்பன், என் சகோதரர்களுக்கு முன்னாடி நான் சகோதரன். நான் எங்கே எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடக்கணும். நான் இப்போ உங்ககிட்ட பேசும் பொழுது சகோதர சகோதரிகளே பாவம் செய்தால் அழிந்து போவீர்கள் அப்படின்னு நான் சொல்லலாம், நீங்கள் யாரும் கோச்சிக்க மாட்டீங்க. எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி போய் நின்று சகோதரியே, பெண்ணே, பாவம் செய்தால் அழிந்து போவேன், அடப்படா லூசு பேல அப்படின்னு எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி தானே? அப்போ யாருக்கு எதை கொடுப்பது, எப்படி கொடுப்பது? எல்லாருக்கும் ஒரே மாதிரி அளவீடு நீங்கள் கொடுக்கவே முடியாது. பிள்ளைகளுக்கு உரிய அளவீட நீங்கள் போய் ஒரு மனைவியாகப்பட்டவர் மகனுக்கு கொடுக்குற அன்பை கணவனுக்கு கொடுக்கறது முடியாது, கணவன் கொடுக்குற அன்பை மகனுக்கு கொடுக்க முடியாது. ஒரு தந்தை மனைவிக்கு கொடுக்குற அன்பை போய் மகளுக்கு கொடுக்க முடியாது. அப்போது இதெல்லாம் நீங்கள் சரியாய் அளவீடு செய்து கொடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? வெற்றி அடையணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த தியானத்திற்கு உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் செய்ய வேண்டியதை எல்லாம் சரியாய் செய்யும் பொழுது இந்த தியானத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இங்கே ஒருத்தர் ஆடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அங்கே என்ன செய்வாங்க? உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும். அதே மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எப்போ முடிய போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம ப்ரோக்ராம் எப்போ முடிய போகுதுன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியல. என்ன ப்ரோக்ராமை சொல்கிறாரு? பூசையை சொல்கிறாரா? பூசையை சொல்ல, நம்ம வாழ்க்கையவே சொல்கிறேன். ஒரு நாள் முடிஞ்சு மேலே போகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? டியூன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்.
அதனால் ஒரு தடவை டியூன் பண்ணியாச்சு சாமி, தியானத்துக்கு போனால் எல்லாம் சரியாயிடுச்சு. இல்லை, சரி எல்லா நேரம் அது ஒரு முறை போயிட்டு வந்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஆயிடாது. ஒவ்வொரு முறையும். அதனால தான் குருக்கள் கன்னியர்களுக்கெல்லாம் வருடாந்திர தியானம், வருஷா வருஷம் நாங்கள் தியானத்துக்கு போயிட்டு வரணும். அதே போல தான் உங்களுக்கு இந்த தியானம் கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்பெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்கிறேனோ அப்போல்லாம் நீங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லணும். எப்பெல்லாம் ஒரு பிரைஸ் தி லார்ட் நான் சொல்கிறேனோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஏன் இது சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி ஊரில் இருக்கிற நம்ம கொழும்பு பக்கத்தில் இருக்கிற எல்லா பிசாசும் இங்கே தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். கொஞ்சம் பேர் யோசிக்கிறாங்க, ஆமாம் எங்கள் மாமியாரை தான் சொல்கிறார். நான் இங்கே இருக்கிற மனுஷால சொல்ல, உண்மையான பிசாசு சொல்கிறேன். அது இன்னைக்கு இந்த இடத்துல தான் இறைவார்த்தை போதிக்கப்படுகிறது. அதனால் இந்த இடத்துல தான் ஆன்மாவுக்கான விடுதலை நடக்குது. அதனால் இந்த ஆன்மாவினுடைய விடுதலையை கெடுக்கும் விதமாக வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களை அப்படியே தோலை தடவி உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். இங்கே தான் உட்காந்துருப்பீங்க, கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப அட்டென்ஷனாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மனசு தான் வீட்டில் இருக்கும். வீட்டை பூட்டை இழுத்து பார்த்தியான்னு தான் கேட்கும். மனசு எங்கே போயிடும்? வீட்டாண்ட போய் பூட்டாண்ட நிற்கும். பூட்டுன இழுத்தனான்னு தெரியல, பூட்டிடுச்சான்னு இந்த நேரம் இறைவார்த்தை முடிகிற வரைக்கும் அங்கேயே தான் நிற்கும். பாலை காய்ச்சினியே தட்டை போட்டு மூடுனியான்னு அவ்வளோதான், மனசு பூரா பால் தட்டு பக்கத்தில் தான் நிற்கும். அது மாதிரி நிற்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். இல்லை, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. எல்லாரும் அட்டென்டிவாக இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் எல்லாம் எது சொன்னாலும் சொல்லக்கூடாதுன்னு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. உண்மையாகவே சுதாரிப்போடு இருக்கிறவங்கலாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, நிறைய பேர் கை தூக்கலை. அப்போனா இன்றைக்கி நிறைய பேர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கிறீங்க. ஃப்ரீஸ் ஆகிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் சொல்கிறது சரி சாமி, அதனால் நீ சொல்கிறபடி நாங்கள் நடக்கிறோம் அப்படிங்கிறவங்க வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்கள் ஏதாவது கொஞ்சம் டியூன் பண்ணினீங்கன்னா அவர் இறங்கி வந்து உங்களுக்கு மற்ற டியூனிங்கை பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அவர் ரொம்ப நல்லவர். நீ ஒரு அடி எடுத்து வச்சா அவர் 9 அடி எடுத்து வச்சு ஓடி வருவாராமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சொல்லுங்க, நம் இயேசு வெரி குட். ஒரு நாளும். என்ன செய்யணும்? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லுங்க, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கைதட்டி பாடுவோமா? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சொல்லுங்க, நம் இயேசு. இங்கே நான் என்ன சூப்பர் சிங்கருக்கு ஆளாக எடுக்கிறேன்? லிப்ஸ்டிக்கு கலைஞ்சிடக்கூடாதுன்னு வாயை திறந்து பாடுற மாதிரியே தெரியுது. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் லிப்ஸ்டிக் போட்டாக்கா அப்படியே வச்சுருக்கோம். ஏன்னா ஒட்டுனா லிப்ஸ்டிக் அழிஞ்சிருமா. அதனால் உங்கள் ஆத்மா அழிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அதுக்காக தான் நம்ம பாட சொல்கிறோம். சூப்பர் சிங்கர் போட்டிக்கெல்லாம் ஆள் எடுக்கலை. அதனால் கொஞ்சம் என்ன செய்யலாம், சத்தமாக பாடலாம். காலையில் அந்த பக்கமாக போனேன், ஒருத்தவங்க வீட்டுக்கு போனேன். அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதுச்சு. அங்கே பார்த்தேன், கோழியை ஒருத்தர் கழுவி போட்டுக்கிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 100, 200, 250 கோழி இருக்கும். எல்லாம் உரிச்சு போட்டுட்ருக்காங்க. அந்த கோழியெல்லாம் எங்கே போச்சு? பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நம்ம தான் சாப்பிட்டுட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு நம்ம எப்படி பாடுறோம் ஆண்டவருக்கு? சாப்பிட 10 நாள் சாப்பிடாத மாதிரி, நம் இயேசு நல்லவர். அப்படி இருக்கக்கூடாது. நல்ல உற்சாகமாக உங்களால் எவ்வளவு உங்களுடைய உணர்வோடு பாட முடியுமோ சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவர் உங்களை நிறைவு ஆசீர்வதிக்கப்படுறாரு. பிரைஸ் தி லார்ட். நம் இயேசு நல்லவர்,
ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்படியே கண்களை மூடுங்க பார்ப்போம். அப்படியே கண்களை மூடி அப்படியே இந்த இடத்துல கரங்களை அப்படியே விரிச்சு வைங்க. அப்படியே ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க பார்ப்போம். என் ஆன்மாவை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை என்னுடைய ஆன்மாவில் விதைக்கப்படணும் ஆண்டவரே. இது நிலத்தில் விதைக்கப்பட்டா தான் அந்த இடத்துல விதை வளரும். அந்த விதைக்கும் நிலத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த விதைக்கு வல்லமை இருந்தாலும் விதை வளர முடியாது. அந்த மண்ணுக்கு வல்லமை இருந்தாலும் அது விளைச்சலை கொடுக்க முடியாது. இந்த விதையும் மண்ணும் தொடர்புக்குள்ள வரணும். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை விதை, உங்களுடைய உள்ளம் நிலம் இரண்டும் இணையும் போதுதான் ஆசீர்வாத வல்லமை, அபிஷேக வல்லமை. இதயத்தின் வல்லமையோடு இறை வார்த்தையின் வல்லமை இணையணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பரிசுத்த வல்லமையான வார்த்தை எனக்குள்ளே கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. நீங்க ஆண்டவர்கிட்ட அப்படியே ஜெபிங்க. ஆண்டவர் இந்த இடத்துல உன் ஜெபத்தை கேட்கிறார். ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தை, உயிரளிக்கும் வார்த்தை, என்னை உருமாற்றும் வார்த்தை. ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லோருக்கும் இந்த அபிஷேக வார்த்தை கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இங்க இருக்கிற எல்லோருக்கும் இறை வார்த்தையினுடைய ஆசீர்வாத கிருபை அவருடைய இதயத்திலே ஊன்றப்படட்டும் ஆண்டவரே. உடைய இரக்கத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. ஆவியானவரே, தொட்டு ஆசீர்வதியும் ஆவியானவரே. வாரம் தூய ஆவியானவரே, ஏதோ இந்த ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிற, இந்த ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டிருக்கிற, அமர்ந்திருக்கிற எல்லோர் மீதும் உடைய பரிசுத்த வல்லமை ஊற்றப்படுவதாக. தெய்வீக அக்கினியின் ஆவியானவருடைய ஆசீர்வாத இறைவார்த்தை வல்லமை ஊற்றப்படுவதாக. இதயத்திலே பிள்ளைகள் இன்று இந்த நிறைவை கண்டுகொள்வார்களாக. தெய்வீக ஆசீர்வாதம் பிள்ளைகளை வார்த்தையின் வல்லமையோடு சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் உங்களை வார்த்தையின் வல்லமையால் நிரப்ப போகிறார். தெய்வீக அபிஷேக வல்லமை உங்களை நிரப்புகிறது. ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்ள வருவீர். ஆவியே, ஆவியே, தூய கொள்ள வருவே. ஆவியே, வருவீரணலாய் உருமாற்ற, வருவீர் துணையாய் வழிநடத்த. வருவீரணலாய் உருமாற்ற, வருவீர் துணையாய் வழிநடத்த. ஆவியே, தூய ஆவியே, ஆட்கொள்ள வருவீர். ஆவியே. பரிசுத்த ஆவியானவரே, உடைய தெய்வீக இரக்கம் நிறைந்த கரங்களில் அடியவனையும் இதோ இந்த இடத்திலே உம்மை வார்த்தையால் மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீரே இந்த இடத்தில் அதிசயத்தை செய்கிற அற்புத வார்த்தையாய் எங்கள் மத்தியில் கடந்து செல்வீராக. இயேசுவின் நாமம் இந்த இடத்தில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லோரும் சொல்லும், வலதுகரம் உயர்த்தி ஒரே ஒரு முறை ஆமென். நன்றி. பாருங்க, இன்னைக்கு ஜெப வாழ்விற்கு அழைக்கும் அன்னை மரியாள் மாதா. இந்த பனிமய மாதான்னு நம்ம சொல்லி பெருமையோடு வைத்திருக்கிற இந்த தாயிடத்தில் விளங்கிய அந்த குணாதிசயங்களை தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த நாட்களில் சிந்திக்கிறோம். அவங்க தன்னை அழகுபடுத்தி இருந்தாங்க. பாட்டெல்லாம் பாடுறோம். அழகோவியமே எங்கள் அன்னை மரியே. அழகோவியம்னாக்க அன்னை மரியாள் மையெல்லாம் விட்டுக்கிட்டு நம்மளை மாதிரி லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு அப்படி நின்னாங்களா?
இல்லை. அன்னை மரியாளினுடைய அழகை பற்றி பேசுகிற பொழுது அது வெளி அழகு அல்ல, ஆன்மாவின் அழகு. ஹல்லேலூயா. அது எவ்வளோ அழகாக இருந்தால் கடவுள் இறங்கி வந்து ஆண்டவர் வந்து பேசுவார். வானதூதரை அனுப்பியது யார்? வானதூதராக யோசித்து வந்து பேசலை. வானதூதர் தாய். இது நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் மரியாளை அவமானப்படுத்தினா ஆண்டவருக்கு சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறாங்க. மரியாளை தூக்கி போட்டு ஓரமா, மரியாளை எட்டி உத, மரியாளைனுடைய சுருவத்தை போட்டு உட, ஜெபமாலையை தூக்கி மிதி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நண்பர்களை நம்ம பார்க்குறோம். கையில் பைபிள் வச்சுருக்கிறாங்க. நல்லா யோசிங்க. இன்னைக்கு பைபிளை வச்சு நிறைய பிசாசு நம்மளை ஏமாற்றிடும். ஞானம் இருப்பதாக நினைத்து கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏமாந்துடக்கூடாது. இந்த வானதூதர் போய் சக்கரியாட்ட பேச போகிறாரு. சக்கரியா வயசானவர் சொல்கிறாரு, நான் வயசாகி போச்சுப்பா, என் பொண்டாட்டிக்கு வயசாகி போச்சு, நீ சொல்கிறதெல்லாம் எப்படிப்பா நடக்கும் அப்படின்னு கேட்டப்போ வானதூதர் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்னு தெரியலையே சாமி, நீயே சொல்லு. அவர் சொன்னார், ஏண்டா நான் வந்து யோசித்து உங்கள்கிட்ட வந்து இதை பேசினேன்னா நான் எப்படி வந்து இதை சொல்கிறேன்? நான் எங்கே நிற்கிறவன் தெரியுமா? நான் ஆண்டவருடைய திருமுன்னிலையிலிருந்து இந்த வார்த்தையை தூக்கிட்டு வரேன். நான் சொன்ன வார்த்தை இல்லை, அங்கே போய் சொல்லுன்னு சொல்லப்பட்ட வார்த்தை, அதை தான் நான் தூக்கிட்டு வரேன். இது என் வார்த்தை அல்ல. இதை நீ நம்பாததுனால நீ அமைதியாக பேசாமல் இருப்ப. பாருங்களேன், அப்படிப்பட்ட ஆண்டவருடைய திருமுன்னிலையிலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு வந்த கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை பார்த்து என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு? அருள் நிறைந்தவரே வாழ்க. இந்த வார்த்தை யாரு சொன்னா? கடவுள் சொல்லிவிட்டாரு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். யாரு சொன்னா? கடவுள் சொல்றாரு. அருள் நிறைந்தவர்னு போய் சொல்லு. அப்போ நம்ம கடவுளை புகழ்றோம், ஆனால் கடவுள் ஒருத்தரை புகழ்ந்தார் அப்படின்னா அது தாய் மரியாளை. பிரைஸ் தி லார்ட். கடவுள் கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. நீங்க இந்த தாயினுடைய பெயரால் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறீங்கன்னா கடவுள் கண்டிப்பா தன் ஆவியின் வல்லமையில் உங்களை நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். தன்னை மகிமைப்படுத்திய பிள்ளைகளை மகிமைப்படுத்துகிற எல்லோரையும் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். நேற்று ஒரு வார்த்தை சொன்ன இல்லைங்களா? திருவெளிப்பாடு 3:21 ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன் நான்? எல்லாம் கேட்குது சாமி, ஆனால் அது அப்படியே போயிடுது சாமி. மனசில் கொண்டு வைக்கணும், மனசில் கொண்டு வைக்கணும். ஜோக்கை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் விதை ரொம்ப முக்கியம். ஆமாம், பாருங்க, திருவெளிப்பாடு 3:21 வெற்றி பெறும் எவருக்குமே சொன்னமா இல்லையா? நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல, நான் ஜெயிச்சு தான் எங்கள் அப்பாவுடைய அரியணையில் வீற்றிருக்கிறேன். அதே மாதிரி வெற்றி பெறும் எவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ மாதாம்மா ஜெயிச்சவங்களா தோத்தவங்களா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? கடைசியில் நிற்கிறவங்களும் எனக்கு கண்ணுக்கு தெரியுறீங்க. அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் பதிலை சொல்லுங்கள். எனக்கு இல்லை, ஆண்டவருக்கு சொல்கிறீங்க. அன்னை மரியாள் வெற்றி பெற்ற தாயா, தோல்வி அடைந்த தாயா? வெற்றி பெற்றவர். இப்போ எங்கே உட்கார்ந்துருக்காங்க அன்னை மரியாள்? இந்த திருவெளிப்பாடு 3:21 படி வெற்றி பெற்ற தாய் எங்கே உட்கார்ந்துருப்பாங்க? இயேசுவோட பக்கத்தில் அரியணையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ இயேசுவோட பக்கத்தில், மகனின் பக்கத்தில் அவருடைய தாய் உட்கார்ந்துருந்தா அவர் இளவரசர், அவர் அரசர்னா அன்னை மரியாள் யாரு? என்ன எல்லாம் தெரியாதா உங்களுக்கு? அவங்க ராணி தானே, அவங்களையும் இளவரசின்னு தானே சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம டேர்ம்ஸ்லேயே பேசுவோமே, அவங்களும் ஒரு இளவரசி தான். இப்போ பாருங்கள், நம்ம திருச்சபையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெபமாலையில் மகிமை தேவ ரகசியத்தில் கடைசி 2 தேவ ரகசியம் அன்னை மரியாள் வழியாக கடவுளை மாட்சிப்படுத்துகிறோமா? அதில் கடைசி தேவ ரகசியம் என்ன? கடைசி தேவ ரகசியம் என்னன்னு தெரியலையே. கடைசியாக ஜூஸ் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது கேட்கல, செபிக்கும் போது என்ன வருது? கடைசி தேவ ரகசியம், மகிமை தேவ ரகசியத்தில் அன்னை மரியாள் பரலோக பூலோக ராணியாக முடிசூட்டப்பட்டதை, விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை குறித்து தியானிப்போமாக.
திருச்சபை இதை நேத்தா சொன்னிச்சு, பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னிச்சு. பிரைஸ் தி லார்ட். இந்த திருச்சபை உன்னை தவறாய் நடத்துமா? அதனால தான் த சர்ச் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். திருச்சபை என்பது கிறிஸ்துவின் உடல். அந்த உடலுக்குள்ளே நீங்கள் நின்றுக்கிட்டீங்கன்னா நீ காப்பாற்றப்படுவாய், தவறி போக மாட்டீங்க. இந்த உடலை விட்டு நீ வெளியில் போனீன்னா, இப்போ என்னுடைய கை என்னட்ட தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு இந்த உடலோட. இப்போ நான் வெட்டி இந்த கையை ஓரமாக வச்சுட்டேன்னா இந்த கை என்னன்னு செய்ய முடியாது, தனியாக வாழ முடியாது, செத்துரும், நாரி போயிடும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்கிறோம், அதனால தான் பிசாசு திருச்சபைக்குள்ளிருந்து ஒவ்வொரு ஆத்மாவா தூக்குது வெளியில். ஒவ்வொரு ஆத்மாவா உனக்கு களிப்பானதை காட்டுறவா, உனக்கு இனிப்பானதை காட்டுறவா, பாருங்க உன்னை பெருமைக்குரிய சாட்சியா மாத்திரவா அப்படின்னு தூக்கிட்டு போகுது. தயவு செய்து ஏமாந்து போயிடாதீங்க. இந்த அன்னை மரியாள் வெற்றி பெற்ற தாய். அன்னை மரியாளை போல திருத்தூதர்கள், அன்னை மரியாளை போல புனிதர்கள், இவங்கெல்லாம் வெற்றி பெற்றதுனால தான் திருச்சபை இவர்களை புனிதர்கள் என்கிற நிலையில் வைத்திருக்கு. அன்னை மரியாளை கடவுளாக நம்ம முன்னாடி வைக்கவே இல்லை. யாரோ எதையாவது சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். திருச்சபை சொல்கிற பாடத்தை கவனிங்க. அன்னை மரியாள் கடவுள் அல்ல, கடவுளை மாட்சிப்படுத்திய ஒரு மனித பிறவிதான். ஆனால் கடவுளை மாட்சிப்படுத்தியதுனால மாட்சிப்படுத்திய எல்லோரையுமே ஆண்டவர் மாட்சிப்படுத்துகிறார். அந்த மாட்சியை பெற்ற தாய் மரியாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த தாய் மரியாள் எப்படி மாட்சிப்படுத்தினாங்க? சும்மா உட்காந்துக்கிட்டு மாட்சி மாட்சி ஆண்டவருக்கு மாட்சி அப்படின்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கல. அவங்க எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து ஆண்டவரை மாட்சிப்படுத்தினார்கள். பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு தலைப்பாக வச்சு யோசிக்கிறோம். இன்னைக்கு ஜெப வாழ்விற்கு அழைக்கும் மாதா அப்படின்னா அவங்க ஜெபித்த தாய். இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஜெபம்ங்கிற வார்த்தையை பார்த்து ஏமாந்து ஓடிடக்கூடாது, பயந்து ஓடிடக்கூடாது. இந்த ஜெபம் என்பது ரொம்ப ஒரு அத்தியாவசியம். அதை பற்றி தான் இன்றைக்கி நமக்கு சிந்திக்க, யோசிக்க, அது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அதை எடுத்து உள்ளே வச்சிக்க அன்னை மரியாள் அழைப்பு விடுக்கிறாங்க. இது இண்டிவிஜுவல் கால், காமன் கால் இருக்குது, பொதுவான அழைப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு தனிப்பட்ட அழைப்பாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவர்கிட்டையும் அவர் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆண்டவர் உங்களை தான் கண்ணோக்கி பார்க்கிறாரு. கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிற நாம் பலன் அடைந்தால் தானே, நான் நல்ல மரமாக மாறினா தானே நான் மற்றவங்களையும் மாற்ற முடியும், கை கொடுத்து தூக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் உங்களை மாறுறதுக்கு, இந்த திருவிழாவில் உங்களை மாற்றிக்கொள்வதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஜெபித்தலினுடைய அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வில் முக்கியமான ஒரு அடையாளம் எதுன்னா ஜெபம் ஒரு அடையாளமாக இருக்குது. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3:3 நம்ம பார்க்கிறோம், உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு. இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் யோசிக்கணும். உடலை சார்ந்தவற்றில் நம்பிக்கை கொண்டுக்கிட்டு இதிலேயே ஓடாமல் ஆவிக்குரிய காரியத்தில் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு அப்படின்னா என்ன? ஜெபித்து கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள். பார்த்தீங்களா? அதனால தான் நேற்று நான் சொன்னேன், வெடி வெடித்தோம் சாமி, வான வேடிக்கை விட்டோம் சாமி, திருவிழா கொண்டாடினோம் சாமி, எல்லாம் தப்பு தட்டெல்லாம் தட்டி கூட்டிட்டு ஆண்டவரை மாதாவை கூட்டிகிட்டு வந்தோம் சாமி, எல்லாம் ஓகே. ஜெபம் இல்லை அப்படின்னா நீங்கள் செய்த எல்லாமே ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போல டமரா தான், சத்தம் மட்டும்தான் இருக்கும், உள்ள விஷயம் இருக்காது. அதனால தான் அன்னை மரியாள் இந்த நாளில் நீங்கள் உண்மையான அந்த கடவுளின் ஆவிக்கேற்ப ஜெபிக்கிற கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறுங்க அப்படின்னு இந்த அழைப்பை நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்க, எபேசியர் 4வது அதிகாரம் 24 நம்ம பார்க்குறோம், கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட, நம்மெல்லாம் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட பிள்ளைகள், அவரது படைக்கப்பட்ட நாம் புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் நான் ஜெபிக்கலை, பழைய மனுஷனாகவே இருக்கிறேன், ஜெபத்தை பற்றி நான் கவலையே படலை, அது என் வாழ்வினுடைய ஒரு அங்கம், அது என்னோட இணைஞ்சிருக்கணுங்கிறத நான் உணரலை. பரவாயில்ல, நேற்று சொன்னது தான், லேட் இஸ் பெட்டர் தென் நெவர். லேட்டாவது செஞ்சிருங்க, செய்யாமல் விட்டுடாதீங்க. அதான் பைபிள் சொல்லுது. இதை எங்கேருந்து சொல்கிறோம்? எபேசியர் 4:24 சொல்லுது, நீ கடவுளது சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. முகம் மாறுதுங்க, முகம்லாம் மாறி இருக்கு, ஒருத்தர் மூஞ்சி மாறி ஒருத்தர் இல்லை. எசையா 46:3
ஆண்டவர் அழகா சொல்றார், உதரத்தில் நான் தான் உன்னை உருவாக்குனேன், கருப்பையில் நான் தான் உன்னை தாங்கினேங்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாடம் கொஞ்சம் அழுத்தமாக ஆழமாக போச்சுன்னா நம்ம உடனே டயர்ட் ஆகிடுறோம். டயர்ட் ஆகிடக்கூடாது. பிசாசு அந்த நேரம் தான் நமக்கு சோர்வை கொடுப்பான். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இப்போது நம்ம படைக்கப்பட்ட பொழுது நம்ம கடவுள்கிட்ட கேட்டோமா, என்னைய வெள்ளையாக போடு சாமி, கொஞ்சம் சிவப்பாக போட்டுருங்க சாமி, இந்த ஊரில் ஒரு பையன் நம்மளை மதிக்காமல் போயிடுவான் அப்படின்னு கலரெல்லாம் கேட்டு வாங்கினீங்களா? என்ன பிரதர் நீங்கள் கேட்டிங்களா சிவப்பாக இருக்கணுமான்னு? இல்லை நான் இந்த கலரை கேட்டேண்ணா. அப்படி ஒரு சாய்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்டிருக்கலாம். அதனால தான் பைபிளில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மூஞ்சி நீ கேட்டு வாங்கலை, அதனால் நான் இப்படி இருக்கனே அப்படின்னு நீ தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போக தேவையில்லை. நான் கருப்பாக இருக்கிறேன், அது நான் கொடுத்துக்கிட்டது இல்லை, அவர் போட்டது. சிவப்பாக இருக்கிறேன் அப்படின்னு இப்படி நிமிந்துக்கிட்டுலாம் நடக்காத. சில பேர் கொஞ்சம் அப்படி 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 அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம ரொம்ப அழகாக இருக்கிறோம் அப்படின்னு. அப்படி நினச்சிக்கிறவங்க என்ன செய்வாங்க, மற்றவங்கள்ட்டெல்லாம் பேச மாட்டாங்க. நாங்கள் குருமடத்தில் ஆம்பளைங்கள்ட்டே இந்த வியாதி இருக்குது. குருமடத்தில் சில பிரதர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிவப்பாக கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டாங்கன்னா பேச மாட்டாங்க நம்மளோட. பிரைஸ் தி லார்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு கொடுத்தது என்னுடைய கிஃப்ட், நான் கொடுத்தேன், நீ இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ ஆண்டவர் நம்மளை இந்த மாதிரி படைச்சி வச்சிருக்கிறாருன்னா, நீ படைக்கப்பட்ட கடவுளுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற. அதனால தான் பக்கத்தில் இருக்கிறவங்களை திட்டும் பொழுது நீங்கள் வேறு ஏதாவது சொல்லி திட்டுங்க. மொசரக்கட்டையை பாரு, மூஞ்சி மொசரக்கட்டையும் சொல்லி திட்டுறாதீங்க, அப்படி திட்டிவிடாதீங்க. ஏன்னா அந்த மொசரக்கட்டையை படைச்சது யார்? அவரு தான். பிரைஸ் தி லார்ட். அவர் படைப்பை நீங்கள் கேலி பண்ணி திட்டுனீங்கன்னா அவருக்கு கோபம் வருமா வராதா? அப்புறம் நீங்கள் அதை திட்டிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் மூஞ்சி குரங்கு மூஞ்சி மாதிரி ஆயிடும். அடுத்தவங்க மூஞ்சியை பற்றி என்றைக்குமே குறை சொல்லக்கூடாது. அந்த முகம் அவங்க கேட்டு வாங்கிக்கிட்டது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, முகத்தை பார்த்து நீ அன்பு செய்யாத, உள்ளத்தை பாரு, ஊடுருவி பாரு. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்கிற பாடம், அவருக்குரிய புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள், அந்த இயல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். அப்போ அந்த இயல்பினுடைய அடையாளம் எங்கே இருக்குது? ஜெபத்தில் இருக்குது. ஆண்டவரை புகழ்கிற அந்த வார்த்தையில் இருக்கிறது. சாலமோனின் ஞான நூல் பாருங்க சொல்லுது நம்மளை எப்படி கடவுள் படைச்சாரு. கடவுள் அழியாமைக்கென்று மானிடரை படைத்தாராமா. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். பிரைஸ் தி லார்ட். என்ன கேட்டுட்டீங்களா? என்ன எதுக்கு படைச்சாரு? அப்போனா என்ன நடக்க போகுது? நீங்கள் அழிய மாட்டீங்க. இப்போ இதான் சாவுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேட்டு, இந்த கோயில் வாசப்படி வழியாக உள்ளே வந்தீங்கல்ல, அதே மாதிரி இப்போ தான் இது சாவு. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, உடம்போடு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லா ஆட்டமும் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆடாத ஆட்டம் என்ன அப்படின்னு ஆடிட்டு ஒரு நாள் மண்டையை போட்டோன்னே இங்கேருந்து அங்கிட்டு போயிடுவீங்க. சாவுக்கு அங்கிட்டு போயிடணும். அப்படி என்ன நடக்கும்? இந்த உடம்பு இங்கே போயிடும், ஆன்மா மட்டும் அங்கிட்டு போகும். ஆன்மா அழியுமா? அழியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, கடவுள் உங்களை மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். அப்போ இந்த ஆன்மா உயிரோடு தான் இருக்கும். அப்போ நீங்கள் திரும்பியெல்லாம் போய் உதவி இங்கே யார்ட்டையும் கேட்க முடியாது. என் வீட்டுக்காரர் என்னை எவ்வளோ அன்பு செஞ்சார் தெரியுமா அப்படின்னு மட்டும் நீங்கள் போய் கதவை தட்டுனீங்கன்னா, செத்து 2 நாளுக்கு அப்புறம் போய் நீங்கள் கதவை தட்டுறீங்க, வீட்டுக்காரர் என்ன செய்வார்? ஏம்மா இப்படி சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் போயிட்டேன், உருண்டை குழம்பு வச்சுட்டு இப்படி சாப்பிடாமலே பொசுக்குன்னு போயிட்டேம்மா, ஒரு வாய் வந்து சாப்பிடுமா அப்படி கூப்பிடுவாரா? ஐயோ ஐயோன்னு கத்துவார். பிள்ளைங்க அப்படியா, என்னப்பா என்னன்னு தெரிலடா, உங்கள் அம்மா நேற்றுலேருந்து வந்து சுற்றி என்னையும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அடுத்த நாளே சாமியார்கிட்ட நிற்பாங்க, ஃபாதர் வீட்டை கொஞ்சம் மந்திரிக்கணும். ஏன்ப்பா? அம்மா செத்து ஏதோ வந்துகிட்டே இருக்கிறதா அப்பா சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் அம்மா பேயா வருது, வந்து விரட்டி விடுங்கன்னு சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் வந்து அதுதான் சொல்லி வரட்டும், ஆண்டவரே இந்த கெட்ட ஆவியெல்லாம் வரட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த சாவுங்கிற ஒரு வாசப்படி வழியாக நீங்கள் அந்த பக்கம் போனோன்னு தான் கேமே ஆரம்பிக்க போகுது. அதனால தான் சொல்கிறோம், அழியாமை. இந்த பக்கம் போய் இந்த ஆத்மா அழியாது, அழியாமைக்கு தான் படைச்சிருக்கிறாரு. அவர் மாற்ற மாட்டார், படைச்சது தான். அதனால தான் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கங்க.
அதனால தான் நீங்கள் செத்து அந்த பக்கம் போன உடனேயும் நம்ம ஆன்மா எங்கே போகணும்? மீண்டும் வாழ்வு பெறக்கூடிய ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் மோட்சம்னு சொல்கிறோம். இல்லை சாவுது, இந்த ஆத்மா சாவுது அப்படின்னா நரகத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். சாவுறதுன்னா அதோட முடிவு இல்லை, அது நரகத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எச்சரிக்கையாக இருங்க. செத்த உடனேயும் மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கிறவங்கெல்லாம் நான் ஒரு தடவை தான் கேட்பேன். நீங்கள் ஊன்னு சொன்னீங்கன்னா ஓகே, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஆண்டவராக ஃபில் பண்ணிப்பார். செத்த உடனே மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கிறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். இப்போவே போகலான் இருக்கிறவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். அவ்வளோ என்ன அவசரம், கொஞ்சம் பொறுமையாக போங்க. ஆண்டவர் நேரம் வரும்போது கூப்பிடுவார். அதனால தான் பிள்ளைகளை எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். சரிங்களா? தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். அப்போனா அந்த இயல்பு கெட்டு போய் கிடக்குது. அந்த இயல்பை என்ன செய்யணும்? நம்ம மீட்டெடுக்கணும். அந்த இயல்பு சரியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதை சரியான விதத்தில் வைக்கணும். சாதாரண நீங்கள் வீட்டில் மாவு வாங்குறீங்க பாருங்களேன், ஏதாவது மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு வாங்குவீங்க. அதை என்ன செய்கிறீங்க? ஒரு நல்லா டைட்டாக இருக்கிற ஒரு ஏர் போகாத ஒரு பொட்டியில் போட்டு நல்லா மூடி வைக்கிறீங்களே, இல்லாட்டினா பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு நல்லா கட்டி வைக்கிறீங்களே. ஏன்? காற்று போனால் என்ன ஆகிடும்? கெட்டு போயிடும். அதே மாதிரி தான் ஒரு சாதாரண பொருளையே நீங்கள் பாதுகாக்க அக்கறையாக இருக்கிற பொழுது உங்கள் ஆத்துமாவை பாதுகாக்கிறதுக்கு எந்த புட்டியில் போடணும், எந்த காரியத்தை செய்யணும், அதைத்தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இந்த ஜெப வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அதைத்தான் சொல்ல வந்திருக்கிறோம் பிள்ளைகளே. கடவுள் பாருங்க, சீராக்கின் ஞான நூல் 17:3 சொல்கிறாரு, கடவுள் உன்னைய சும்மா ஏனோதானோன்னு படைக்கலை, என்னால் முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லிடாத. எல்லாத்துக்கும் பைபிளில் வசனம் இருக்குது. தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை. யாருக்கு உள்ளதை போன்ற வலிமை? கடவுளுக்கு உள்ளதை போன்ற வலிமையை. ஆண்டவரே, நீர் மட்டும் இவ்வளவு பராக்கிரமசாலியாக இருக்கிறீர், என்னையே இப்படி பலவீனனாக படைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் எப்படி உங்களை படைச்சிருக்கிறாரு? தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கும் வழங்கினார், மனிதர்களுக்கு வழங்கினார், தமது சாயலில் அவர்களை உருவாக்கினார். இப்போ போராட வேண்டியது நம்ம தான். கடவுள் எதையும் குறைச்சி கொடுக்கல, நமக்கு நிறைவாய் கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, இந்த நிறைவை நீங்கள் எப்படி தக்க வைத்து கொள்ளணும்னா ஜெபத்தில். இந்த ஜெபம் என்பது ஒரு வல்லமை. பாருங்களேன், இயேசு ஜெபித்தாருங்க. இயேசு கடவுள் தானே, அவருக்கு ஜெபம் தேவையா? அவருக்கு ஜெபத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார், அவர் ஜெபித்திருக்கிறார். ஏன்னா அவர் மனித உடலில் இருந்தார், மனித உடலில் இருந்தார். ஏன்னா இந்த ஒரு பொருளை வாங்குறீங்க, அதை வெளியில் வச்சிங்கன்னா அது ஊசி போயிடும், அது அந்த பொருளோட தன்மை. அதே மாதிரி இந்த உடலை நீங்கள் வெறுமையாய் வச்சிங்கன்னா இந்த உடலும் அசிங்கத்தை, அருவருப்பானதெல்லாம் பெற்றுக்கொள்ளும். அதனால் இந்த உடலை நீங்கள் பாதுகாக்கணும், ஆன்மாவை பாதுகாக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஜெபம் தேவை. அப்போ இயேசுவுடைய உடலும் அப்படிப்பட்டதாக இருந்ததுனால அவர் ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுத்தாரு. லூக்கா நற்செய்தி 9:18 இயேசு அடையாளம் இருக்கிறது. இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போ அந்த விஷயத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு ஜெபித்தார், அப்போ இயேசுவே ஜெபிச்சிருக்கிறார். இப்போ நான் ஜெபிக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இது அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறது, குடும்ப ஜெபத்துக்கு வந்து உட்காருங்களா இல்லையா? குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். இதை ஒருத்தர் சொல்லணுமா? நம்ம புரியணும், அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, லூக்கா நற்செய்தி 9:29 அவர் வேண்டி கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. சும்மா உட்காந்து தூங்கிக்கிட்டு அப்படியே அவர் மாறினார் இல்லை, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ மாறினார் இல்லை, அவர் வேண்டி கொண்டிருந்த பொழுது, ஜெபித்து கொண்டிருந்த போது. அடுத்ததாக லூக்கா 11:1 பார்க்குறோம், இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி அப்படின்னு சொல்லி போகுது, அதாவது ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அடுத்த ஒரு சூழல் பாருங்கள், லூக்கா நற்செய்தி 6:12 பார்க்குறோம், அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். இது மாதிரி நிறைய உதாரணம் இருக்குது, 1-2 உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இயேசு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நாமும் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எந்திரிச்சு நிற்போமா, அப்படியே எந்திரிச்சு நிற்போமா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா. அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க, அப்படியே கண்களை மூடுங்க, கை ரெண்டையும் அப்படியே இதயத்தில் வைங்க. ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா,
இதோ நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறீங்களா? அப்படியே ஒரு வார்த்தை கேளுங்களேன். ஜெப ஆவி ஊற்றுங்க ஆண்டவரே. இதோ கண்களை மூடுங்க. நீங்கள் ஜெப ஆவியில் நிரப்பப்படணும். ஆண்டவர் உனக்காய் ஜெபிக்க மாட்டார், உன்னை ஜெபிக்க தூண்டுகிற வல்லமையின் ஆவியின் உதவியை உனக்கு அளிப்பார். அப்படியே மன்றாடுங்க இயேசுவிடத்தில். ஆண்டவரே ஜெப ஆவி ஊற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அப்படியே சொல்லுங்க. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. மீண்டுமா எல்லோரும் சேர்ந்து ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, எல்லாம் ஜெப உணர்வோடு ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சற்று கரங்களை உயர்த்தி எல்லோருமாய் ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி பாடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடும். ஆண்டவனை கேளு மகனே, கேளு. ஜெப ஆவி வேணும், ஜெபிக்கணுமே. கேளுங்க எல்லோரும். ஜெப ஆவி பரிசுத்த வல்லமை நிரப்பட்டும். ஆண்டவரே ஜெபிக்கிற வல்லமை பிள்ளைகளை நிரப்புவதாக. ஜெபத்தை புரிந்து சிந்திக்கிற பொழுது ஜெபத்தின் வல்லமையின் ஆவி பிள்ளைகளை எப்பொழுது நிறைந்து ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, அன்னை மரியாளின் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, திருத்தூதரின் ஜெபிக்கிற பிள்ளைகளாக பிள்ளைகள் இப்பொழுது உயர்த்தப்படுவார்களாக. இயேசுவின் வல்லமையின் ஆவி பிள்ளைகளை நிரப்பட்டும். Praise the Lord. Hallelujah. 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 அப்படி அமர்ந்து கொள்வோம். பாருங்க, இப்போ ஜெபத்தை குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்னொரு சிறிய செய்தியை கேட்டுட்டு நம்ம திருப்பலிக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். Praise the Lord. பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு உண்மை இருக்கிறத கடவுள் நமக்கு அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இயேசு ஜெபிச்சாரு. இந்த ஜெபத்தினுடைய அடையாளம் என்ன? பிரேயர் இஸ் த பேட்டில். நம்முடைய கத்தோலிக்க மறைக்கல்வி நூல், நாங்கள் அடிக்கடி அதை நான் மென்ஷன் பண்ணுவது வழக்கம். கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச். உங்களுடைய ப்ளே ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா, ஃபோனில் கண்ட ஆப்பெல்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா. சோறாக்குறது எப்படி, வீட்டுக்காரருக்கு உப்பு இல்லாமல் கஞ்சி வைப்பது எப்படி, அதெல்லாம் ஆப்பில் வந்துருச்சு. வீட்டுக்காரரை எப்படி திட்டுவதுங்கிறது கூட ஆப் வந்தால் வந்துடும்.
அந்த மாதிரி ஒரு ஆப்பிள் சில பேர் தேடிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி தேடினவங்க இருந்தால் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பரா புருஷன் பொண்டாட்டியை திட்டுறதுக்கு ஒரு ஆப் வேணும். அதுக்கெல்லாம் ஆப் நீங்கள் தான் கொடுக்கணும். கண்டென்ட் நிறையா வரும் பாருங்கள். அதில் இருக்குது சிசிசின்னு போட்டிங்கன்னா, கேட்டிகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் போட்டிங்கன்னா வருது. ஆங்கிலத்தில் இருக்கும், தெரிஞ்சவங்க எடுத்து பயன்படுத்தலாம். பாருங்கள், அதில் சொல்லியிருக்கிறாங்க 2720 நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரேயரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதில் அவங்க பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ப்ரேயர் இஸ் அ பேட்டில். பேட்டில்னா என்ன? போர் புரிகிற, சண்டை போடுற இடம். பிரைஸ் தி லார்ட். ஜெபமாலை எடுத்துக்கிட்டு நம்ம உட்காரும்போது நம்மளால் உட்காரவே முடியல பார்த்தீங்களா? ஒரு 15 நிமிஷம் கூட 15-20 நிமிஷத்தில் ஜெபமாலை முடிஞ்சிடும். அதில் உட்கார முடியல நம்மளால். அவள் உட்காரும் போது தான் புது புது எண்ணம்லாம் வரும். நேத்தி சப்பாத்தி சுடும்போது ஒரு மாதிரி கடுகடுன்னு ஆயிடுச்சு, இப்போ போய் நீ மாவில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சுட்டின்னா எப்படி தரமா வரும் அப்படின்னு பிசாசு உங்களுக்கு நல்ல ஐடியாவெலாம் தருவான், எனக்கும் தருவான். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளை, அந்த ஜெபமாலை எடுத்தால் மட்டும் நம்மளால் உட்காரவே முடியல. ஏதோ அடியில் நெருப்பு போட்ட மாதிரியே இருக்குது. நாங்களாம் சின்ன பிள்ளைகள் அப்படி தான். ஜெபமாலை சொல்லணும். வெள்ளிக்கிழமையானா இந்த ஒளியும் போடுவான். மனசு பூரா ஒளியும் தான் இருக்கும். 10 பாட்டு போடுவான், சினிமா பாட்டு. அதை பார்க்குறதுக்கு மனசு அப்படியே பரிதவிக்கும். எங்கே பரலோகத்து மந்திரம் வரும், ஆனால் வேகமாக சொல்லுவோம். சீக்கிரம் சொல்லிட்டு ஓடிடலாம். அம்மா இருந்தால் எப்படியாவது அம்மாவை தாஜா பண்ணிடலாம். அப்பா இருந்தாங்கன்னா ஒன்றும் செய்யவே முடியாது. நம்ம வாசித்து நம்ம ஜெபமாலை முடித்தோடனையும் பைபிளை திறந்துடுவார். திருப்பாடல் 98 ஆடாப்பாங்கயா. அப்படியெல்லாம் மனசு வேதனைப்பட்ட நேரங்கள் உண்டு. ஏன்னா அப்போ ஜெபத்தை பற்றி தெரியல நமக்கு. இப்போ புரியுது, ஆனால் உட்கார்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. அதனால தான் அந்த ப்ரேயர் இஸ் த பேட்டில். அந்த சிசிசி என்ன சொல்லுது தெரியுங்களா? கேட்டிகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், ஜெபம் ஒரு ஆன்மீக ஆயுதம். உலகத்தில் தீமை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தீமையை எதிர்க்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆயுதம் தேவை அப்படின்னா அது ஜெபத்தில் தான் இருக்குது. ஜெபம் ஒரு ஆயுதம், ஜெபம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்கு? போரிடுவதற்கான ஒரு ஆயுதம். பாருங்கள், சிசிசி 2725 எண்ணில் அது சொல்லப்பட்டிருக்கிறாங்க, சொல்லியிருக்குது. ப்ரேயர் அஸ் நெசசரி ஃபார் ஸ்பிரிச்சுவல் கம்பேட். ஆன்மீக சண்டை போடுறதுக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் பாவ சங்கீதத்தில் சொல்கிறேன் ஃபாதர், இந்த பாவத்தை விட்டு வெளியே வர என்னால் முடியல, திருப்பி போய் அதே பாவத்தை பண்ணுறேன். அப்போ அங்கே என்ன பிரச்சனையாக இருக்குது? எது வீக்காக இருக்குது? ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம் பலவீனமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அதை எதிர்கொள்கிறதுக்கு என்ன குறைவு, என்ன செய்யணும்? உன்னுடைய ஜெபத்தை அதிகப்படுத்து, அவ்வளோதான். ஜெபத்தை அதிகப்படுத்து. அதனால தான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடல் இச்சைக்குரிய பாவங்களை எதிர்கொள்ள முடியலையா, காலையில் எந்திரிச்ச உடனேயுமே பல்ல விளக்கிட்டு வருவேன், காப்பியை குடிச்சிட்டு வருவேன், எழுந்திரிச்ச உடனே உட்காந்து ஜெபமாலை எடுத்துருங்க. ஆண்டவருடைய பாடுகளை குறித்து ஒரு 5 தேவரகசியம் இருக்குல்ல, அதை தியானித்து ஒப்பு கொடுங்களேன். தாய் மரியாள் அன்னைக்கு பூரா உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உடல் இச்சை நம்மளால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க இதை செஞ்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோடனே ஒரு டோஸ் கொடுத்துருங்க. ஜெபம் இதுதான் பேட்டில். பாருங்க, 2725 எண் என்ன சொல்லுது? பிரேயர் இஸ் போத் கிஃப்ட் ஆஃப் கிரேஸ், அருளினுடைய கொடை, அண்ட் a determined response on our part. determined response. நம்ம உறுதியாக நம்ம தெரிஞ்சு தான் இந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? அது இட் ஆல்வேஸ் ப்ரீசப்போசஸ் எஃபோர்ட். ப்ரேயர் இஸ் அ பேட்டில். ப்ரேயர் இஸ் அ பேட்டில். அது ஒரு போர். அதனால தான் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்லப்படுகிறது. 3 முக்கியமான தடைகளை உடைக்க இது உதவுது. என்னென்ன தடைகள் பாருங்கள். நம்முடைய பலவீனமான இயல்புகள், சோம்பேறித்தனம், சிந்தனை சிதறல், டிஸ்ட்ராக்ஷன். கோயிலெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லோரும் உட்காந்துருக்கிறீங்க, எல்லோரும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ திடீர்னு யாராவது எந்திரிச்சிட்டா போதும், இங்கே இருக்கிற 50 பேருடைய தலை அப்படியே திரும்பும். அவங்க ஏதோ அவசரத்தில் எந்திரிக்கிறாங்க, ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க போய் அங்கே டாய்லெட்டில் உட்கார்ற வரைக்கும் பார்ப்பான். அப்போது நம்ம டிஸ்ட்ராக்ஷன், நம்மளால் முடியல. அப்போனா என்ன அர்த்தம்? இது சிந்தனை சிதறல், வறண்ட நிலை, ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ்ன்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா ஜெபிக்கவே தோணலை. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ப்ரேயரே வரல ஃபாதர், எனக்கு ஜெபிக்கவே பிடிக்கவே இல்லை அப்படின்னு. இது ட்ரைனஸ். இது எல்லாத்துக்குமே வந்திருக்கு, புனிதர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. அதனால் உங்களுக்கும் வரும்.
அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இதை தடையை உடைக்கிறதுக்கு இந்த ஜெபம் உதவி செய்யுது. இரண்டாவது உலகத்தினுடைய ஊழியர்களினுடைய அந்த தாக்கம், அதாவது வேர்ல்ட்லி டிசையர்ஸ், உலகத்தில் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிற பிசாசினுடைய தந்திரங்கள். வெளியில் போனீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஷாப்பிங் போங்கல, சும்மா வேடிக்கை பார்ப்போன்னு போவீங்க, வீட்டுக்கு வரும்போது பையோட தான் வருவீங்க. அதான் அவ்வளோ அட்ராக்ஷன். பார்த்தீங்களா? சாமியார்களே அட்ராக்ட் பண்ணுதுன்னா உங்களை அட்ராக்ட் பண்ணாமல் இருக்குமா? கண்டிப்பாக நீங்கள் வீட்டை போய் பாருங்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லையே எனக்கு, நான் அந்த மாதிரிலாம் வாங்குறதில்ல. வீட்டில் போய் கொஞ்சம் நான் சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டை அப்படியே மேலே இங்கிலியுமா பாருங்கள், அவ்வளோ பொருளும் வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதில் எதுக்கு வாங்கணுன்னே தெரியாது, வச்சிருப்போம். தேவ பிள்ளைகளே, மூன்றாவது ஏமாற்றுகிறவனுடைய தந்திரங்கள், பிசாசின் தந்திரங்கள், பிசாசு கடவுள்னு நம்மை பிரிக்க நினைக்கிற காரியங்கள், இதெல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு இந்த ஜெபம் உதவியாக இருக்குது. ப்ரேயர் இஸ் அ வைட்டல் நெசசிட்டி. மிக முக்கியமான தேவை இந்த ஜெபம் அப்படின்னு நம்மளுடைய அந்த கத்தோலிக்க மறைக்கல்வி நூல் சொல்லுது. 2744வது எண். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? இந்த எண்ணெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, இதெல்லாம் எழுதியிருக்கிறது தான் உங்களுக்கு பிரசங்கமாக கொடுக்குறோம். இதை தான் ஃபாதர்ஸ் இந்த புல்பிட்லேருந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லியிருக்கு பாருங்க, ப்ரேயர் இஸ் அ வைட்டல் நெசசிட்டி. ப்ரூஃப் ஃப்ரம் த கான்ட்ரரி இஸ் நோ லெஸ் கன்வின்சிங் இஃப் வி டு நாட் அலோ த ஸ்பிரிட் டு லீட் அஸ். நம்ம ஆவியை செயல்பட அனுமதிக்கலை அப்படின்னா we fall back into the slavery of sin. பாவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே விழுந்துருவோம். அதனால தான் இந்த சிசிசி நமக்கு படித்து கொடுக்குது, படிப்பினையை கொடுக்குது. ஜெபம் இல்லாமல் ஆன்ம வாழ்வு பட்டினி கிடந்து மடிந்து விடும். நிறைய பேருடைய ஆன்மா அப்படி தான் கிடக்குது பிள்ளைகளை. இன்றைக்கி சில வீடுகளுக்கு போகிற போது நான் பார்ப்பேன், சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு இப்போ சாப்பிட கூப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி அது ஒரு கிராமம், அதில் சாப்பிட போகிறோம். வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறார். பிரதர்ஸு நாங்கள்லாம் போகிறோம். எங்களை அங்கேயே பார்த்த உடனேயும் வீட்டுக்காரர் பின்னாடி வழியாக தலை தெறிக்க ஓடுறாரு. ஏன் ஓடுறாரு? அவர் வீட்டுக்கு சாப்பிட வரவங்களை அவர் என்ன செய்யணும்? வரவேற்கணுமா இல்லையா? அப்போ அவருக்கு எனக்கு என்ன நிலத்தகராறா? ஒன்றுமே இல்லையே. அப்போ அவரால் என்ன செய்ய முடியல? ஒரு குருவானவரை ஃபேஸ் பண்ண முடியல. பார்த்தீங்களா? அவரை ஃபேஸ் பண்ண முடியல, அவர் ஓடுறாரு. இது எங்களுக்கு அவமானமாக நான் நினைக்கல, அவருடைய பலவீனமாக நாங்கள் பார்க்குறோம். ஒரு சில வீடுகளில் போகும்போது அப்பா அம்மா வேறு வழி இல்லாமல் பேசுவாங்க. பிள்ளைகள் நம்ம குருவானவர்னு தெரிஞ்சும் அப்படியே நிற்பாங்க, பார்த்துட்டு நிற்பாங்க, ஏதோ யானையை பார்க்குற மாதிரி. ஒரு ஃபாதரை பார்த்தா என்ன செய்யணும்? ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கிறாரு, ஒன்று பிரைஸ் லார்ட் சொல்லலாம், இல்லை குட் மார்னிங் ஃபாதர் அப்படி சொல்லலாம். ஹலோ, ஹாய் ஃபாதர், ஹாய். இப்போ இருக்கிற ட்ரெண்டு படி ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல, எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அப்படியே முடிப்பாங்க. அப்படியே இவன் ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த எம்டினஸ், அவங்க அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி மிஸ்ஸிங். இது நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம்? யாரையோ குறை சொல்கிறதுக்காக இல்லை, இதெல்லாம் அடையாளப்படுத்துகிறோம். இது உங்ககிட்ட இருக்குதுன்னா யூ ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். அதனால தான் ஜான் கிறிஸ்டோஸ்தம் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு பாருங்க, நத்திங் இஸ் ஈக்குவல் டு ப்ரேயர். ஜபத்திற்கு இணையானது எதுவுமே இருக்க முடியாது. For what is impossible, it makes possible. இம்பாசிபிள்னு நீ நினைக்கிறத, நடக்கவே முடியாதுன்னு நினைக்கிறத அது உனக்கு நடத்தி கொடுக்கும். அடுத்தது, எது கடினமோ, வாட் இஸ் டிஃபிகல்ட் இஸ் ஈஸி, இஸ் மேட் ஈஸி, அது ஈஸியாக்கி கொடுத்துரும். இதுதான் ஜெபத்தினுடைய எஃபெக்ட். அதை நீங்கள் செய்து பார்த்தா தானே தெரியும். அடுத்ததாக செயின்ட் அல்ஃபோன்ஸ் லிகோரி அப்படிங்கிறவர் சொல்கிறாரு பாருங்க, those who pray are certainly saved. ஜெபிக்கிறவங்க கண்டிப்பாக காப்பாற்றப்படுவீங்க. those who do not pray are certainly damned. ஜெபிக்காதவங்க கண்டிப்பாக குழியில் தான் விழ போகிறீங்க. இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்கிற வார்த்தைகள், ஆல்பர்ட் சொல்லலை. அதனால தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், இந்த இன்செப்பரபிலிட்டி ஆஃப் ப்ரேயர் அண்ட் கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு சொல்லி 2757வது எண் சொல்லுது. அதாவது கிறிஸ்தவ வாழ்வும் நம்மளுடைய ஜெபமும் பிரிக்கவே முடியாது. கிறிஸ்தவனாய் பிறந்துட்டீன்னா நீ ஜெபத்தோட இணைஞ்சு தான் இருக்கணும். அதுதான் நமக்கான அழைப்பு. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அன்னை மரியாள் அதைத்தான் செய்தாங்க. அவர் ஒரு கடவுளுடைய பிள்ளையாக இருந்ததுனால அவர் ஜெபிக்கணுமா அப்படின்னு கேட்டதில்லை. ஒரு மகள் ஒரு பிரச்சனை, அவர் என்கிட்ட பேசுகிறாங்க. அந்த சின்ன பிள்ளை தான், ஒரு வாலிப பிள்ளை.
என்ற பிரச்சனையெல்லாம் சொல்லுது. சொல்லிவிட்டு எனக்கு ஏதாவது ஒரு காட்டுங்க ஃபாதர், வழி காட்டுங்க ஃபாதர், சொல்லுங்கள் ஃபாதர், நான் என்ன செய்யணும் ஃபாதர் அப்படின்னுச்சு. நம்ம சரிம்மா ஜெபம் பண்ணிக்கிறோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த பொண்ணு அடுத்தது கேட்குது, எத்தனை நாள் ஃபாதர் இப்படி ஜெபிக்கணும்? எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் சொன்னேன், நீ சாப்பிட்ற வரைக்கும் ஜெபிமா அப்படின்னேன். என்ன ஃபாதர் சொல்கிறீங்க? இல்லைம்மா, நீ டெய்லி சாப்பிடுவில்ல, எப்போ நீ சாப்பாடு வேண்டான்னு நிப்பாட்டுறியோ அன்னைக்கு ஜெபத்தை நிப்பாட்டிக்கோ அப்படின்ட்டேன். பிரைஸ் தி லார்ட். இப்படி வேறு எப்படி புரிய வைக்கிறது? அதனால தான் இன்றைக்கி மக்கள் குழம்பி போயிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 9 நாள் 9 நாள் வச்சு ஜெபிச்சா போதுமா? ஏன் அதுக்கப்புறம் என்ன படுத்து தூங்க போகிறோமா? 9 நாளுக்கு இது மாதிரி திருவிழாவுக்கு வந்துட்டு ஜெபிச்சுட்டு போயிட்டா போதுமா? இது இங்கே புரிஞ்சுக்கிற விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில். பாருங்கள், சிசிசியில் சொல்லப்பட்டிருக்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கிறிஸ்தவருக்கு இது உயிர் மூச்சு அப்படின்னு. இயேசுவோடு நீ தொடர்பு இல்லை என்றால் அவருடைய ஆவியின் வாழ்க்கையிலும் உன்னால் வாழ முடியாது. கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள்ளே தங்கணும்னா, நம்ம ஆவியை அவருடைய ஆவி நிரப்பணும்னா நீங்கள் ஜெபத்தில் இருக்கணும். அப்போ தான் நிரப்ப முடியும். நீங்கள் வீட்டில் 2 வீலரை வச்சுக்கிட்டு பெட்ரோல் ஊற்றிக்கோன்னா ஊற்றாது. நீங்கள் பெட்ரோல் ஸ்டேஷன் கொண்டு போய் அங்கே போய் நீங்கள் என்ன செய்யணும்? காசை கொடுத்து உள்ள அதை போட்டால் தான் நிற்கும். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கிற ஆவியை நீங்கள் நிரப்பணும். ஃபில் யுவர் வித் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். அதுக்கு தான் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்கிறோம். வீட்டில் காலை நீட்டி போட்டுக்கிட்டு நாகினி நந்தினி மோகினி பார்த்தா நாசமாக தான் போகணும். ஆவியானவர் அங்கே வந்து நிரப்ப மாட்டார் பிள்ளைகளை. அதுக்கு தான் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. பிள்ளைகளை தயவு செய்து கையெடுத்து கூட்டிகிட்டு வாங்க. கோயிலுக்கு வந்து உட்கார வைங்க, சும்மா உட்காரட்டும், ஆவியானவர் நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இந்த குட்டி பொண்ணு உட்காந்துருக்குறாங்க முன்னாடி. அவங்களுக்கு என்ன பெருசாக புரிய போகுது? முழிக்கிறாங்க. ஏன் நம்மளை பற்றி பேச? நான் பேசாமல் தானே உட்காந்துருக்கேன், நீங்கள் பேசாமையே உட்காந்துருங்க, ஆண்டவர் உங்களை நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். அங்கே ஒருத்தவங்க எட்டி பார்க்குறாங்க, யாரை சொல்கிறாரு தெரியலையே. நீங்கள் பேசாமல், பிள்ளைங்க வந்து பேசாமல் உட்கார்ந்தாலே போதும், ஆண்டவர் அவர்களை நிரப்புவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், பழைய ஏற்பாட்டில் நம்மளுடைய மோசே 70 பேரை கூப்பிட்டு நியமித்து ஆவியானவருக்கு ஜெபிக்கிறார். ஆவி அவர்களுக்கு கொடுக்கப்படும். 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அந்த இடத்துக்கு வரல, கோயிலுக்கு வரல. அவங்க வாழ்கிற அந்த கூடாரத்துக்கிட்டே நின்றுட்டாங்க. ஏதோ ஒரு காரணம். அவர்கள் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தார். பிரைஸ் தி லார்ட். அதை பார்த்துட்டு வந்து 2 பேர் சொல்கிறாங்க, நீங்கள் நிப்பாட்டுங்க முதல்ல, அவங்க இங்கே வரல பாருங்க. அப்போ உடனே என்ன சொன்னார்? அப்படியா, அவனை நிப்பாட்டுறா? இல்லை. மோசே என்ன தெரியுமா சொன்னார்? என்னை குறித்து நீ பொறாமைப்படுகிறாயா? கடவுள் எல்லோர் மீதும் தன் ஆவியை அனுப்ப அவர் தயாராக இருக்கிறார் அப்படின்னா அதை நிப்பாட்டுறதுக்கு நீ நான் யாரா அப்படின்னாரு. ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த வல்லமையை கொடுக்க தயாராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் நிறைய இருக்குதுங்க. நம்மளுடைய அந்த இதில் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். இப்போது பைபிளில் சில பேர், நிறைய பேர் ஜெபிச்சு தாங்கள் வேண்டுனதை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஈசாக்கு மலடியாக இருந்த தம் மனைவிக்காக மன்றாடுறார். பாருங்கள், தொடக்க நூல் 25-21 ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார், அவர் மனைவி ரெபெக்கா கருத்தரித்தார். எத்தனை புருஷங்க பொண்டாட்டி குழந்தை வேணுங்கிறதுக்காக கை உயர்த்தி ஜெபிச்சிருக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். எங்கள் வீட்லேயும் சில அடையாளங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். பல பேர் போராடி ஜெயித்தவங்களாம் இருக்கிறாங்க. பாருங்க, எசேக்கியாங்கிற ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம். 2 அரசர்கள் 20:5 அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை நான் தூக்க போகிறேன், நீ காலியாக போகிற. அதை போய் இறைவாக்கினர் சொன்ன உடனே அவனுக்கு ஒரே மன வருத்தமாய், நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனான எசேக்கியாவை நோக்கி ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா அந்த எசேக்கியா படுத்துக்கிட்டு அழுன்னு அழுது ஆண்டவர்கிட்ட மன்றாடுறார். ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா, இன்னும் 2 வேலையெல்லாம் செஞ்சுட்டு போகிறேன்ப்பா, மன்றாடுனார். அப்படி மன்றாட்டினவருக்கு கடவுள் பதில் சொல்லி விடுறாரு. பாருங்க, உன் தந்தை தாவீதின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன், இன்றைக்கு 3ஆம் நாள் நீ ஆண்டவராகிய என் இல்லத்திற்கு செல்வாய். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் விடுவிக்கிறார் பிள்ளைகளே. ஜெபத்தால் எல்லாமே கூடும் பிள்ளைகளே. செய்ய வேண்டியதை சரியாய் செய்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அன்னை மரியாளுடைய காரியத்தை சொல்லி நம்ம நிறைவு செய்வோம். அன்னை மரியாள் காட்சி கொடுத்த எல்லா இடத்திலும் ஜெபிக்க சொன்னாங்க பிள்ளைகளே. அவங்க போய் நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நீ கிறிஸ்தவ பிள்ளையாக இருக்கிற, அதுவே பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு மாதாமா ஒரு நாளும் சொல்லலை. கிறிஸ்தவர்களா எதுக்கு நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டீங்க?
இந்த போராட்டத்திற்குள்ளே இருக்கத்தான். இது போராட்டம், போர், பேட்டில். அப்போ இந்த பேட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சக்தி கொடுப்பாரு, வல்லமை கொடுப்பாரு. நீங்கள் போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்கன்னா, வேண்டான்னு சொன்னீங்கன்னா, இயேசுசாமி தந்தைக்காக என்ன செய்தார்? நான் சிலுவையில் ஏறுவேன்னு சொன்னதுனால தந்தை அவருக்குரிய மாட்சியை கொடுத்தார். இதோ நாமும் அதே மாதிரி போராடி போராடி ஆண்டவருக்காக நிற்கிற பொழுது கடவுள் கண்டிப்பாக உங்களை வெறுமையாய் விடவே மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அன்னை மரியாள் ஃபாத்திமா போர்ச்சுகலில் 1917 காட்சி கிடைச்சது இல்லைங்களா? அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, அந்த இடத்துல அவங்க பெயர் பெற்றதே அவர் லேடி ஆஃப் ரோசரி. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க பிள்ளைங்களே. இந்த ஜெபமாலை நிறைய பேர் அவமானப்படுத்திட்டோம், அவங்களுக்கு தெரியாமல் அவமானப்படுத்த, ஞானம் இல்லாதவர்கள் செய்வாங்க. இந்த ஜெபமாலை என்பது அன்னை மரியாள் அவருக்காக நம்ம ஜெபிக்கலை, அவங்களுக்கு ஜெபமே இனிமேல் தேவையில்லை, ஜெயிச்சிட்டாங்க. அன்னை மரியாள் நம்மோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபந்தான் ஜெபமாலை. பிரைஸ் எல்லாம். நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் பைபிளை தூக்குறவங்க ஜெபமாலையை தூக்க வெக்கப்படுவாங்க. ஜெபமாலை என்கிட்ட இருக்குது, அங்கிக்குள்ளே இருக்குது, அதனால் இப்போ எடுக்க முடியல, நான் எடுத்து காட்டிடுவேன். உங்கள்கிட்ட ஜெபமாலை இல்லைன்னா உன்னை கையில் தூக்கிட்டு போங்க. அந்த ஜெபமாலை எதுக்கு நீங்கள் கையில் வச்சுக்கணுன்னா, அது வல்லமை சாமி, அது மாட்டியிருந்தால் பிசாசு வராது, அது இருக்கிற இடத்துல தான் பிசாசு வரும். நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணாமல் அதை சும்மா கையில் தூக்கிக்கிட்டு என்னமோ ஸ்டைல் கொடை கொண்டு போகிற, மழை பெஞ்சா கொடை, அது மாதிரி இந்த ஜெபமாலையை பேய் வந்தா ஜெபமாலையை காட்டணும், நீ பேய் ஓடி போயிருமா? இல்லை, நீ ஜெபம் பண்ணியிருந்தீன்னா அதுக்கு வல்லமை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அந்த இடத்துல அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இடத்துல 3 ஷெப்பர்டு சில்ட்ரன், 3 அந்த சிறு குழந்தைகளுக்கு காட்சி கொடுத்தாங்க. அந்த இடத்துல அவங்க சொன்னது என்னென்னா, ஜெபிங்க, ப்ளீஸ் ரிசைட் த ரோசரி டெய்லி, தினமும் ஜெபிங்கன்னு சொன்னாங்க. பாருங்கள், அதோடு நிப்பாட்டில் அவங்க லூட்ஸில் ஃப்ரான்ஸில் நம்ம பார்க்குறோம், மெசபேல் குகையில் நம்மளுடைய சகோதரி பெர்னதெத் அம்மாளுக்கு காட்சி கொடுத்த போது அந்த இடத்துல அவங்க ஜெபமாலையை உருட்டி காட்டினாங்க. அவங்க இந்த பெர்னதெத் அம்மா ஜெபிக்க ஹெயில் மேரி சொல்ல அன்னை மரியாளுடைய கையில் இருந்த ஜெபமாலை உருண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷீ prayed with that girl. அந்த அம்மாவோட தாய் மரியாள் ஜெபித்தாங்க. இது நீங்கள் ஜெபமாலையை அவமானப்படுத்துறது இல்லை, ஜெபத்தை நீங்கள் அவமானப்படுத்துகிறாங்க நிறைய பேர். அதனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதெல்லாம். ருவாண்டாங்கிற ஈஸ்ட் ஆப்பிரிக்கா பகுதியில் காட்சி கொடுத்தாங்க. அங்கேயும் அன்னை மரியாள் சொன்ன ஒரு விஷயம், ப்ரேயர், அன்சீசிங் ப்ரேயர், இடைவிடாது ஜெபிங்க சொன்னாங்க. அதே போல் ஜப்பானில் காட்சி கொடுத்தாங்க, அக்கிட்டாங்கிற இடத்துல. அங்கேயும் அன்னை மரியாள் சொன்ன ஒரு செய்தி, ஜெபிங்க. நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் நேட் ஆகிடும், அதனால் நீங்கள் போய் தேடி பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. ஃப்ரான்ஸில் 1871 போந்தமேங்கிற இடத்துல கடவுள் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தாங்க. அங்கே அவங்க கொடுத்த கோர் மெசேஜ் என்னென்னா, உன்னுடைய காட் ஹியர்ஸ் த பெர்சிஸ்டன்ட் ப்ரேயர், இடைவிடாத ஜெபத்துக்கு கடவுள் செவிசாய்க்கிறார் அப்படிங்கிற செய்தியை தான் அங்கே கொடுத்தாங்க. பாருங்கள், லாசலேத்து ஃப்ரான்ஸில் சலேத்து மாதான்னு சொல்கிறோமே, அந்த இடத்துலையும் அன்னை மரியாள் இதே செய்தியை தான் அவங்கள இன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. என்ன தெரியுங்களா? ஒரு அருமையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துல கிடச்சிச்சு. சே அட்லீஸ்ட் அண்ட் அவர் ஃபாதர் அண்ட் ஹெயில் மேரி எவ்ரி நைட் அண்ட் மார்னிங். ஒவ்வொரு நாள் காலையிலையும் ராத்திரியும் ஒரு அவர் ஃபாதராவது ஒரு ஹெயில் மேரியாவது சொல்லு. எப்போ? டைமே கிடைக்கலன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்களேன், அவங்களுக்காக மாதா சொன்னது. ஆனால் டைம் கிடைக்கும் போது, வென் ப்ரெஸ்ட் ஃபார் டைம் அப்படின்னா என்ன? உனக்கு நேரமே கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் இதையாவது சொல்லு. உனக்கு டைம் கிடைக்கும் போது, அண்ட் மோர் வென் பாசிபிள், டைம் கிடைக்கும் போது நீ நிறையா ஜெபி, அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி பெல்ஜியத்துலேயும் காட்சி கொடுக்கும் போதும் அன்னை மரியாள் இதைத்தான் சொன்னாங்க. அன்பு பிள்ளைகளே, நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு இவ்வளவும் நம்ம தெரிஞ்சு கொண்ட பிறகு அறிவில் தெரிஞ்சு கொண்டோம், இப்போ ஆற்றலில் அதை செயல்படுத்தணும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிறாரு. யூதா 1:20 சொல்லுது, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள், பில்ட் யுவர் செல்ஃப். அப்போ இந்த நாட்களில் நம்ம கொடுக்குற தலைப்பில் இந்த செய்திகள் எல்லாம் உங்களை கட்டி எழுப்ப. இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்டு இன்றைக்கி ராத்திரி போய் அப்பாடா ஆல்பர்ட் சாமி நல்லா பிரசங்கம் வச்சார், அந்த கிரெடிட் எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் போய் இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கணும். இனிமேல் நான் இப்படி ஒரு ஜெபத்தை ஜெபிப்பேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கங்க. இனிமேல் நான் இந்த ஜெபத்தை ரெகுலராக ஜெபிப்பேன், இப்படி ஒரு ஜெபத்தை ஜெபமாலையை நான் சொல்லுவேன். ஏதாவது நீங்கள் ஒரு முடிவெடுத்து ஜெப வீரராக மாறுங்களேன், கண்டிப்பாக கடவுள் மகிழ்ச்சியார். நீங்கள் அதுதான் கட்டி எழுப்புதல்.
ஆண்டவர் சொல்றார் எபேசியர் 6:18, எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள், எப்பொழுதும் தூயாவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நிறைய பேருக்கு ஜெபிக்க தெரியாத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஃபாதர் என் வீடு விற்கணும் ஃபாதர், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தணும் ஃபாதர், ஜெபிச்சிக்கங்க ஃபாதர், ஜெபிச்சிக்க. சரி ஃபாதர், ஒரு நல்ல இறைவார்த்தை சொல்லுங்கள் ஃபாதர் நான் சொல்லி ஜெபிக்கிறதுக்கு. நான் சொன்னேன், பைபிள் அப்படி எடுங்கம்மா, திறங்கம்மா, அதில் எல்லாமே நல்ல வார்த்தை தான். அதுக்காக நம்ம சில பேர் இப்படி தான் ஜெபிப்பாங்க, ஆண்டவரே நான் திறப்பேன், நீ நல்ல வார்த்தையை காட்டணும். ஒருத்தன் இப்படி தான் டெய்லி திறந்து இப்படி கை வச்சு பார்ப்பானா. ஒரு நாள் வந்துச்சு, யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான். உடனே ஐயோ ஆண்டவரே பயங்கரமாக இருக்கே, வேண்டாம்ப்பா நல்ல வார்த்தையாக கொடுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீயும் போய் அப்படியே செய்யணும் வந்துச்சான். ஐயோ ஆண்டவரே என்ன இன்னைக்கு ஒரே கெட்ட சகுனமாக இருக்குதே, யேசுவே ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா, செய்ய வேண்டியதை விரைவாய் செய். அது நம்ம கடவுளுக்கு கமாண்ட் பண்ணக்கூடாது. உன் மூடு எப்படி இருக்கோ எடுத்து ஒரு திருப்பாடல் எடுத்து வாசிங்க, ஆண்டவர் அதில் வல்லமையாய் செயல்படுவார். நீ ஆண்டவருக்கு கமாண்ட் கொடுக்கக்கூடாது. ஜெபம் எப்படி ஜெபிக்கணும், போராட்டம். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, போர் ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஒரு பரலோகத்து மந்திரம் சொன்னால் சரியாக போயிடுமா? ஒரு அருள்ந்த மாதிரியை சொன்ன ஆண்டவர் சரியாக போயிடுமா? இல்லை கோயிலில் வந்து அப்பா ஏப்பா என்ன எப்படி வச்சிருக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு கண்ணு இருக்கா இல்லையா, இப்படி கடவுளை அவமானப்படுத்தினா உனக்கு சரியாயிருமா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ட்ரையாங்கிள் மெத்தட் ஆஃப் ப்ரேயர். கடவுள் மேலே இருக்கிறாரு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? உங்கள் மகனோ மகளோ அல்லது உங்கள் தொழிலோ எதுவோ எது சரியாக இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக நீங்கள் நன்றி கூறி ஜெபிங்க. ஆண்டவர் ஜெபித்ததெல்லாம் பாருங்களேன், அவர் வேணுங்கிறப்பெல்லாம் நன்றி கூறுவார். அவர் அப்பத்தை எடுத்து பாருங்கள், 5 பேர்த்துக்கு 5 அப்பம் 2 மீன், அவ்வளோதான் இருக்குது. 5000 பேர் உட்காந்துருக்கான். ஆண்டவர் என்ன செஞ்சார்? அதை எடுத்து மரியாதையாக வாங்குறார். 5 அப்பம் தான் இருக்கா, சரி கொண்டா நாங்கள் வச்சுட்டுப்பா, அப்படி இல்லை, மரியாதையாக வாங்கி மதிப்போடு வாங்கி அதை வானு உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி போற்றி புகழ்ந்துட்டு. பார்த்தீங்களா, ஒரே ஒரு வார்த்தை தான் எழுதியிருக்கு, ஆனால் நீங்கள் அதை தான் உத்து பார்க்க மறந்துடுறீங்க. நீங்கள் உங்கள் மகனுக்காக மகளுக்காக போற்றி புகழுங்களேன். உங்கள் பிள்ளை சரியில்லை, எத்தனை பேர்கிட்ட நீங்கள் சாக்கடையை கழுவி ஊற்றிருப்பீங்க அந்த பிள்ளைகளை குறித்து. நம்ம பிள்ளைய நம்மளே கழுவி ஊத்துறமே, அதெல்லாம் நிப்பாட்டிட்டு, நெகட்டிவிட்டியை நிப்பாட்டிட்டு, ஆண்டவரை இந்த பிள்ளைய என் வயிற்றில் வச்சுங்க, நன்றி, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயான்னு துதிங்க. இந்த பிள்ளைய என் கையில் கொடுத்தீங்க குழந்தையா, நன்றி, துதிங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு துதிங்க. இதான் பேட்டில், போர். இந்த பிள்ளைய நான் ஊர்ந்து போகும்படியாக பார்த்தேன், நன்றி, துதிங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு என்னென்ன நல்லது நடந்துச்சோ அல்லது அந்த காரியத்தில் என்னென்ன நல்லது நடந்துச்சோ அதையெல்லாம் சொல்லி துதிங்களேன். 3 மாதம் நான் மேக்ஸிமம் டைம் கொடுக்குறேன். 3 மாதத்தில் அந்த காரியம் மாறி இருக்குல்லன்னா நீ என்கிட்ட சண்டை போடவா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உண்மையாக ஜெபிக்கணும். ஜெபிக்கிற மாதிரி ஜெபிச்சுக்கிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அப்பா அதே அந்த பால் பொங்கிரும்பா, அதை கொஞ்சம் சாத்தி விடுப்பா, அடே ஹல்லேலூயா ஹல்லேலூயா டே அந்த கொசு வருது பாருப்பா, அதை கதவை சாத்துப்பா. இந்த மாதிரி ப்ரேயர்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எந்திரிச்சு நிப்போமா. ஆண்டவருக்கு நீங்கள் நல்ல ஜெபத்தை ஆண்டவருக்கு உரியதாக்கி கொடுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் எல்லாரும், பிரைஸ் தி லார்ட். நம்புறவங்கெல்லாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அப்படியே கண்களை மூடுங்க. அப்படியே கண்களை மூடி நம்ம எடுத்திருக்கிற இந்த ஜெப காரியங்கள், நீங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற ஜெப காரியங்கள், இன்னும் மனசில் வச்சிருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், நம்ம ஜெபிக்க போகிற பொது மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இதோ இந்த பலி இறைவனுக்கு உகந்த நன்றியின் பலியாய் இப்பொழுது ஆண்டவர் முன் ஒப்பு கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த பலிபீடத்திலே காணிக்கைகள் ஒப்பு கொடுக்கப்படுவதைப் போல அதோடு இணைத்து உங்களுடைய தேவைகளை ஒப்பு கொடுக்குறோம். அப்படியே ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. உன் மனசில் இருக்கிற அந்த கவலை என்ன, அந்த பயம் என்ன, அந்த ஒரு வேதனை என்ன, அதெல்லாம் ஒப்புக்கொடு. அது உன் பிள்ளையா, கணவனா, மனைவியா, குடி பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, பொருளாதார தடையா, எதுவாக இருந்தாலும் ஒப்புக்கொடுங்க. எல்லாம் எனக்கு இருக்குது சாமின்ட்டு நீங்கள் அமைதியாக நிற்கக்கூடாது. உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, கேட்குறதுக்கு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க. இந்த திருவிழாவினுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. வர முடியாதவர்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அப்படியே துதிங்க. ஜெபத்தை இந்த திருப்பலியின் வழியாக ஆண்டவரே நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கும் ஜெபம் உமது திருமுன் எழுந்து வருவதாக. ஆசீர்வாதத்தினுடைய கரத்திலே இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒப்பு கொடுப்போமா?
தூபம் போல் என் ஜெபங்கள் உமது திருமுன் எழட்டும் ஆண்டவரே. தூபம் போல என் ஜெபங்கள் உம் திருமுன் எழுவதாக இயேசுவே. தூபம் போல் எம் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. பாடுங்க எல்லோரும். தூபம் போல் எம் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. சொல்லுவோம். மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். சொல்லும் எல்லோரும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போலும் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. எம் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. எம் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன், உம்மைத்தான் தேடுகிறேன். தூபம் போல் எம் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் எம் கைகளை உயர்த்தினோம் ஐயா. தொடர்ந்து ஆண்டவருடைய கரத்திலே நம் தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். பொதுவான தேவைகள், இன்னும் நீங்கள் தாங்கி வந்திருக்கிற எல்லா தேவைகளோடு இந்த திருஅவையினுடைய பொது தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம்.